வெல்கம் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அவர் நியூ ஹோப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் வந்து ஒரு 3 பார்ட் வீடியோ பார்த்துருக்கோம். ஹைட்ராலிக் சிஸ்டத்தோட பேசிக் என்ன, அதில் உள்ள ஒர்க்கிங் ஃப்ளூயிடோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் இருக்கணும், அதை தொடர்ந்து அதில் உள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து அக்யூமுலேட்டரை பற்றி ஸ்டார்டிங் ஆரம்பித்து பார்த்துட்டே வந்தோம். 2-3 டைப் அக்யூமுலேட்டர் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இதுக்கு முன்னே நம்ம வீடியோ பார்க்காதவங்க ப்ரீவியஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராவிட்டி டைப்பு, ஸ்ப்ரிங் லோடட் டைப்பும், கேஸ் ஃபில்டு டைப்பும் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம அதை தொடர்ந்து அடுத்து இருக்கிற 2 டைப்பு இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ நம்ம அதை தொடர்ந்து இன்றைக்கி பார்க்குறது வந்து கேஸ் ஃபில்டு பிளாடர் அக்யூமுலேட்டர். இந்த கேஸ் ஃபில்டு பிளாடர் அக்யூமுலேட்டர் தான் இப்போ அதிகமாக எல்லா இண்டஸ்ட்ரியல்ஸ்லையும் நம்ம பார்க்குறது. ஸோ இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட பேசிக் என்ன, இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, இதோட ஃபங்க்ஷன் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ திஸ் அக்யூமுலேட்டர் ஹேஸ் எ bladder inside a cylindrical cell. The bladder is to be filled with nitrogen gas. The remaining part of cell is to be filled with hydraulic fluid. Due to the pressure of nitrogen, the bladder expands and forces the fluid which closes the puppet valve at the bottom. So bladder type accumulator is as shown next slide. When the system pressure increases than the required, the fluid from the system enters into the cell by opening the puppet valve. So it compresses the bladder. The oil is stored under pressure. When the system pressures falls below than the required, gas expands and forces the fluid into the hydraulic circuit through the puppet valve. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அக்யூமுலேட்டரில் வந்து பிளாடர் தான் ரொம்ப முக்கியம். அது இன்சைட் சிலிண்ட்ரிக்கல் ஒரு சிலிண்ட்ரிக்கல் செல்லுக்கு உள்ளே வந்து இந்த கேஸ் பிளாடர் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அது இமேஜில் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும், பின்னால் ஒரு ஸ்லைட்டில் காட்டுறேன். ஸோ இந்த பிளாடர் அந்த பிளாடருக்குள்ளே வந்து நைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக இந்த கேஸ் ஃபில்டு பிளாடர் அக்யூமுலேட்டரில் மோஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸில் வந்து நைட்ரஜன் கேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரிமைனிங் பார்ட், அந்த நைட்ரஜன் கேஸுக்கு அப்புறம் இருக்கிற அந்த சிலிண்ட்ரிக்கல் செல்லுக்குள்ளே நம்ம எந்த ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணுறோமோ, ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் என்ன ஒர்க்கிங் மீடியம் இருக்கோ அது ஃபில்ட் ஆகும். ஸோ நம்ம நைட்ரஜன் கேஸுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் நம்ம செட் பண்ணியிருப்போம். எப்படின்னா அந்த ஒரு ஹைட்ராலிக் ஃப்ளூயிடோட அந்த சிஸ்டத்துக்கு தேவையான அளவு ப்ரெஷர் எவ்வளோன்னு பார்த்து நம்ம அதை அந்த நைட்ரஜன் கேஸுக்கு அதே ப்ரெஷரில் உள்ள ஏர் நம்ம ஃபில் பண்ணியிருப்போம், அந்த கேஸ் நம்ம ஃபில் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த அமைப்பு இப்படி தான் இருக்கும். கீழே பப்பட் வால்வு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது பிளாடர் டைப் அக்யூமுலேட்டர் வந்து நான் அடுத்த ஸ்லைடில் இதை காட்டுறேன் பாருங்கள். இதான் அந்த பிளாடர் டைப் அக்யூமுலேட்டர். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நம்ம மவுஸோட கர்சர் மூவர பக்கம் பாருங்கள். இங்கேருந்து நமக்கு வந்து ஹைட்ராலிக் ஆயில் வந்து உள்ள இன்புட் ஆகுது. ஸோ இது அந்த பப்பட் வால்வு. நம்ம இந்த இதில் வழியாக ஏர் கொடுத்து நைட்ரஜன் கேஸ் இந்த பிளாடருக்குள்ளே ஃபில் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த இருக்குள்ள இதுதான் இந்த பிளாடருக்குள்ள நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ நமக்கு வந்து நம்ம ஃபில் பண்ணதை விட ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த பிளாடர் அமுங்கும். ஸோ நம்ம இந்த லைனில் உள்ள ஃப்ளூயிட் வந்து இங்கே லைன் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது இங்கேருந்து பப்பட் வால்வ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம உள்ளே ஸ்டோர் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட்டு எப்போ நமக்கு லைன் ப்ரெஷர் கம்மியாகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேஸ் ப்ரெஷர் இது வந்து ஆல்ரெடி நமக்கு டெம்பரில் இருக்கிறதுனால எக்ஸ்பேண்ட் ஆகி மறுபடியும் அந்த ஆயில் வந்து நம்ம லைனுக்கே சப்ளை ஆகிரும். ஸோ இதான் இதோட பேசிக் பிரின்சிபிள். நமக்கு இந்த இதில் நம்ம ஆல்ரெடி நைட்ரஜன் கேஸ்க்கு தேவையான அளவு ப்ரெஷரில் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ பிளாடர் எக்ஸ்பேண்ட் ஆகி தான் நிற்கும். அதே டைம் நம்ம ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் வந்து நமக்கு ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறப்போ இந்த பிளாடர் மறுபடியும் எக்ஸ்பேண்ட் ஆகி உள்ளே இருக்கிற ஆயிலை வெளியே தள்ளிடும். ஸோ இதோட பேசிக் பிரின்சிபிள். ஸோ நம்ம ஆல்ரெடி நான் ஏற்கனவே ரீட் பண்ணேன், இருந்தாலும் மறுபடியும் ஒருக்கா ரீட் பண்ணுறேன். திஸ் அக்யூமுலேட்டர் ஹேஸ் எ பிளாடர் இன்சைட் எ சிலிண்ட்ரிக்கல் செல். இந்த அக்யூமுலேட்டரில் வந்து சிலிண்ட்ரிக்கல் செல்லுக்குள்ளே ஒரு பிளாடர் இருக்கும். இந்த பிளாடர் இஸ் டு பி ஃபில்டு வித் நைட்ரஜன் கேஸ். இந்த பிளாடருக்குள்ளே நைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. த ரிமைனிங் பார்ட் ஆஃப் செல் இஸ் டு பி ஃபில்டு வித் ஹைட்ராலிக் ஃப்ளூயிட். இந்த பிளாடரை தவிர சிலிண்டரோட மற்ற இடங்கள் ஃபுல்லாக ஹைட்ராலிக் ஃப்ளூயிட், அதாவது ஆயில் ஃபில் ஆகும். Due to the pressure of nitrogen, the bladder expands and the forces the fluid which closes the puppet valve at the bottom. The nitrogen oda pressure nala the bladder expand ஆகும். அதனால அந்த forces, இந்த fluid forcesனால கீழ இருக்கிற puppet valve closedல இருக்கும் நார்மலா. Bladder type accumulator நான் ஆல்ரெடி ஸ்லைட்ல காட்டியிருக்கேன். So when the system pressure increases than the required, the fluid from the system enters into the cell by opening the puppet valve. நம்ம பிளாடரில் செட் பண்ணிக்கிற ப்ரெஷரை விட சிஸ்டம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிற டைமில் நமக்கு பப்பட் வால்வ் ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகி உள்ள நமக்கு சிஸ்டத்துக்குள்ளே ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் இன்புட் ஆகும். ஏன்னா பப்பட் வால்வ் வந்து ஒன்ஸ் பப் ஆகி உள்ளே இன்புட் ஆகும். ஸோ இட் கம்ப்ரஸஸ் த பிளாடர். அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிளாடரை கம்ப்ரஸ் பண்ணும். ஏன்னா ஆயில் உள்ள வரப்போ பிளாடரை அமுக்கும்.
The oil is stored under pressure. The same time oil வந்து pressure ஆட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். So when the system pressure falls below than the required gas expands, இது இப்படி வச்சுக்கலாம். When the system pressure falls below than the required gas expands and forces the fluid into the hydraulic circuit through the puppet valve. சிஸ்டத்தோட ப்ரெஷர் கம்மியாகும்போது நம்மளோட bladder எக்ஸ்பேண்ட் ஆகி உள்ளே இருக்கிற ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் அவ்வளோ பப்பட் வால்வ் மூலமாக மறுபடியும் நம்மளோட சர்க்கியூட்கே வந்துடும். இதுதான் இதோட ஃபங்க்ஷன் ஆப்ரேஷன். ஸோ இமேஜ் பார்த்தா உங்களுக்கு நார்மலாக இது புரியும். ஸோ இது தியரிட்டிக்கலாக இருக்கிறனால அந்த மாதிரி இமேஜ் கொடுக்குறேன். மிக விரைவில் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக அந்த பிளாடர் டைப்பை கழட்டி எப்படி நம்ம ரிப்பேர் பண்ணுறோங்கிறத அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைப்பு ஃப்ரீ பிஸ்டன் கேஸ் சார்ஜ் டைப் அக்யூமுலேட்டர். இதுவும் சில இண்டஸ்ட்ரியில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரீ பிஸ்டன் கேஸ் சார்ஜ் டைப் அக்யூமுலேட்டர் இஸ் shown in next slide. It has a floating piston inside cylindrical cell with seals. Space above the piston is filled with a gas. Bottom portion is filled with hydraulic fluid. ஸோ அதோட இமேஜை பார்க்கலாம். இதுதான் ஃப்ரீ பிஸ்டன் கேஸ் சார்ஜ் டைப்போட லைன் டயக்ராம். பார்த்தீங்கன்னா வெளியே நமக்கு ஒரு சிலிண்ட்ரிக்கல் செல் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே இன்னொரு சிலிண்ட்ரிக்கல் செல் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பிஸ்டன் ஃப்ளோட்டிங் ஆகிற மாதிரி ஒரு பிஸ்டன் இருக்கும். அது ஃபுல்லாக ஓரிங் இருக்கும் ஆயில் லீக் ஆகிற அளவுக்கு. இங்கே இருக்கிற ஆயிலும் இங்கே இருக்கிற ஏரும் அதான் இங்கே இருக்கிற கேஸோ ஏதோ ஒன்று டைரெக்டாக காண்டாக்ட் ஆகாத அளவுக்கு நமக்கு பிஸ்டனுக்கும் ஓரிங்க்கும் சீல் இருக்கும். பிஸ்டனில் ஓரிங் சீல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு a pressurized gas chamber envelops the fluid chamber. When the system pressure increases than the required, oil enters into the cylinder and the lifts the piston. The oil is stored under the pressure. When the system pressure falls below than the required, the gas expands and forces the piston downwards and the piston forces the fluid into the circuit. இதுவும் நம்மளோட கேஸ் பிளாடர் டைப் மாதிரி சேம் ஃபங்க்ஷன் தான். ஆனால் அதில் நமக்கு வந்து டைரெக்டாக பிளாடர் இருக்கும். அதுக்கு பதிலாக அங்கே பிஸ்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது சின்ன வித்தியாசம் தான். ஸோ மறுபடியும் நம்ம வந்து இதை தமிழில் பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பார்க்கலாம். ஃப்ரீ பிஸ்டன் கேஸ் சார்ஜ் டைப் அக்யூமுலேட்டர் இஸ் shown in next slide. இந்த ஃப்ரீ பிஸ்டன் டைப் இந்த டைப் வந்து நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இது அதோட இமேஜ். It has a floating piston inside a cylindrical cell with seals. இதில் வந்து ஒரு floating piston இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, இந்த கர்சர் மூவ் ஆகிற இடம். இந்த floating piston இருக்கும் inside the cylindrical cell. So space above the piston is filled with a gas. Bottom portion is filled with hydraulic oil. இந்த பிஸ்டனுக்கு மேலே இந்த பிஸ்டனுக்கு மேலே வந்து நமக்கு கேஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. கீழே வந்து நமக்கு த்ரூ ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் கனெக்ஷன் இருக்கும். So next, a pressurized gas chamber envelops the fluid chamber. அப்படின்னா இப்போ இந்த நம்ம ப்ரெஷரைஸ்ட் கேஸ் சேம்பருங்கிறப்ப இந்த ஃப்ளூயிட் சேம்பருக்கு மேலே, அதாவது அந்த பிஸ்டனுக்கு மேலே வந்து ப்ரெஷரைஸ்ட் கேஸ் வந்து ப்ரெஷர் பண்ணி நம்ம அங்கே ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வென் த சிஸ்டம் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் தேன் த ரெக்யூர்ட், ஆயில் என்டர்ஸ் இன்டு த சிலிண்டர் அண்ட் இட் வில் லிஃப்ட் த பிஸ்டன். அதாவது நமக்கு இப்போ நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெஷரை விட சிஸ்டம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறப்போ நமக்கு ஆயில் வந்து சிலிண்டருக்கு உள்ளே வரும்போது பிஸ்டனை அப் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஆயில் வந்து நமக்கு அப்போ எந்த டைமில் இருக்குது, சிலிண்டரோட அந்த ஏர் ஃபோர்ஸ்னால ஆயில் அண்டர் ப்ரெஷரில் இருக்குது. த ஆயில் இஸ் ஸ்டோர்ட் அண்டர் த ப்ரெஷர். வென் த சிஸ்டம் ப்ரெஷர் ஃபால்ஸ் பிலோ தேன் த ரெக்கார்ட், எப்போ நமக்கு வந்து நம்ம செட் பண்ணியிருக்க ப்ரெஷரை விட சிஸ்டத்தோட ப்ரெஷர் கம்மியாகுதோ த கேஸ் எக்ஸ்பேண்ட், ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே இருக்க அந்த சேம்பரில் இருக்கிற கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன்னா ப்ரெஷர் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அண்ட் ஃபோர்ஸஸ் த பிஸ்டன் டவுன்வர்ட், அட் த சேம் டைம் அது எக்ஸ்பேண்ட் ஆகிறனால பிஸ்டன் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகி பிஸ்டனோட ஃபோர்ஸ்னால ஃப்ளூயிட் மறுபடியும் சர்க்கியூட்கே கொடுக்கப்படும். ஸோ இதுதான் இதோட பேசிக் ஃபங்க்ஷன். ஸோ இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஓரிங் டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஓரிங் அடிக்கடி மாற்ற வேண்டியிருக்கும். டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் த ஆயில் அண்ட் கேஸ், ஆயில் அண்ட் கேஸுக்குள்ளே நமக்கு டைரக்ட் கான்டாக்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது நம்மளோட டிஸ்அட்வான்டேஜ். அதனால் இது சில ஏரியாக்களில் பயன்படுத்த முடியாது, பல இடங்களில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் செப்பரேட்டர் கேஸ் டைப் அக்யூமுலேட்டர். இது நம்ம படத்தை பார்த்தாலும் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். மேலே இன்னட் கேஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. இன்னட் கேஸ்னால் ஆர்கான், ஹீலியம் இந்த மாதிரி கேஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. இது ஈஸியாக எந்த ஒரு இதுலையும் ரியாக்ட் ஆகாது. ஸோ அதனால் இந்த கேஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி டைப் அக்யூமுலேட்டரில். ஸோ அதுக்கு கீழே வந்து ஆயில், நம்ம ஹைட்ராலிக் ஆயில், அதாவது த்ரூ சிஸ்டத்தோடு கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த அக்யூமுலேட்டரை. ஸோ இதுக்கு வந்து இந்த லிக்யூட் லெவல் எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறது நம்மளோட சிஸ்டத்தோட ப்ரெஷரை பொறுத்து அவங்க செட் பண்ணிக்குவாங்க. அதுக்கு தேவையான அளவு ப்ரெஷர் இந்த கேஸுக்கு கொடுத்து வச்சுருப்பாங்க. So non-separator gas type accumulator is shown in before slide, already we saw that. In this type there is no separate arrangement of the gas and hydraulic fluid. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இதில் வந்து செப்பரேட் அரேஞ்ச்மெண்ட் எதுவுமே இல்லை. டைரெக்டாக ஆர்கான் கேஸும்
நம்மளோட ஹைட்ராலிக் ஃப்ளூயிடும் டைரக்ட் கான்டாக்டில் தான் இருக்கும். இதில் செப்பரேட் அரேஞ்ச்மெண்ட் அந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் செல்லோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை, டைரக்ட் கான்டாக்டில் இருக்கும். ஸோ போத் த கேஸ் அண்ட் ஃப்ளூயிட் ஆர் ஹேவிங் டைரக்ட் கான்டாக்ட். ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் நான் செப்பரேட்டர் டைப் ஆக்கியம். அதனால தான் இது வந்து நான் செப்பரேட் டைப்புன்னு சொல்கிறோம். நம்ம இதுக்கு முந்தின ஸ்டெப்பில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிஸ்டன் உள்ளே இருந்தது, 2 சிலிண்ட்ரிக்கல் பார்ட் இருந்தது. ஸோ அதனால் நம்ம அதை பிஸ்டன் டைப்புன்னு சொன்னோம். இது அப்படி இல்லை, டைரக்ட் கான்டாக்டில் இருக்கனால தான் நான் செப்பரேட்டர் டைப்புன்னு சொல்கிறோம். த கேஸ் இஸ் சார்ஜ்டு ஃப்ரம் த டாப் பார்ட்டு. இந்த யூனிட்டோட டாப் பார்ட் மூலமாக நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். த ஃப்ளூயிட் இன்லெட் இஸ் அட் த பாட்டம். ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் வந்து பாட்டம் வழியாக உள்ளே வருது. when the system pressure increases than the required, the fluid enters into the cell by the compressing gas at its top. ஒன்றும் இல்லை, நம்மளோட சிஸ்டம் ப்ரெஷர் வந்து அதிகமாகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக கீழே நம்மளுடைய சிஸ்டத்தில் நம்ம லைன் கனெக்ட் பண்ணியிருக்கிறனால இந்த அக்யூமுலேட்டருக்குள்ளே சிஸ்டத்துலேருந்து ஹைட்ராலிக் ஃப்ளூயிடு உள்ளே வரும், மேலே வரும்னு வைங்களேன். இனட் கேஸை வந்து அது என்ன பண்ணி வைக்கும், ப்ரெஷர் ஆக்கும், கம்ப்ரஸ் பண்ணும். ஸோ வென் இட் ஃபால்ஸ் பிலோ தேன் த ரெக்கார்ட், எப்போ நமக்கு சிஸ்டத்தோட ப்ரெஷர் கம்மியாகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இனட் கேஸோட அழுத்தத்தினால கீழே ஹைட்ராலிக் ஆயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்வர்டில் மூவ் ஆகும். இல்லை ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம ஹைட்ராலிக் ஃப்ளூயிடு அதில் கனெக்ட் பண்ணிக்க சர்க்யூட்டுக்கு சப்ளை ஆகும். ஸோ இதுதான் இதோட ஃபங்க்ஷன். வென் இட் ஃபால்ஸ் பிலோ தேன் த ரெக்கார்ட், த ஃப்ளூயிட் ஃப்ளோஸ் அவுட் ஆஃப் த செல் by the expansion of gas at the top. So to avoid chemical reactions only inert gas should be used. இதில் எந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகக்கூடாதுங்கிறனால தான் இதில் அதிகமாக இல்லை, மோஸ்ட்லி இனட் கேஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வேறு எந்த கேஸும் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி. ஏன்னா ரியாக்ஷன் ஆச்சுன்னா அப்புறம் நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் இனட் கேஸ் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ண முடியும். லிமிட்டேஷன், இதில் ஒரு கட்டுப்பாடு என்னென்னா, திஸ் அக்யூமுலேட்டர் requires that always some fluid is to be left at the bottom of the cell. எப்படியும் கண்டிப்பாக கீழே நமக்கு ஆட்டத்தில் ஃப்ளூயிடு உள்ளே இல்லைன்னா இருக்கிற இனட் கேஸு ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் சிஸ்டம் சர்க்யூட்டுக்குள்ளே போய் பல பிரச்சனைகள் ஏற்படுத்த காரணமாயிரும். ஸோ எப்போவுமே நமக்கு உள்ள ஆயில் இருந்து கொண்டே இருக்கணும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஒரு சில இடங்களில் பயன்படுத்துகிறாங்க, இந்த செப்பரேட்டர் டைப் கேஸ் அக்யூமுலேட்டரும் பயன்படுத்துகிறாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.